ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 13வது அத்தியாயம், இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். 8 முதல் 12 வரையிலான ஸ்லோகங்களில் பகவான் கிருஷ்ணர் எது ஞானம் அப்படின்ற விஷயத்தை விளக்கி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த பகுதியில் ஏற்கனவே நம்ம அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்திரார்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம விநிகிரஹ, இந்திரியார்த்தேஷு வைராக்கியம், அனகங்கார ஏவச்ச, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷானு தர்சனம், அசக்திர் அனுவிஸ்வங்க புத்திரதார கிருஹாதிஷு, இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து வர விஷயம் நித்யம் ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். அடக்கம், கர்வமின்மை, அகிம்சை, பொறுமை, எளிமை, சுய கட்டுப்பாடு, ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, தளராமை, சுய கட்டுப்பாடு, புலனுகர்ச்சி பொருட்களை துரத்தல், பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றை துன்பத்தினை கவனித்தல், குழந்தைகள், மனைவி, வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல், விருப்பு வெறுப்புகளில் சமநிலை, என் மீதான நித்தியமான களங்கமற்ற பக்தி, தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல், ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல், பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு, இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன். இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். இப்போது இந்த ஜடவாழ்வில் இன்பமும் துன்பமும்னு தொடங்குகிற இந்த பற்றியை நம்ம படிக்கலாம். ஜடவாழ்வில் இன்பமும் துன்பமும் எப்போதும் தொடர்ந்து வரக்கூடியவை. பகவத்கீதையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளபடி அவற்றை பொறுத்து கொள்ள கற்க வேண்டும். வந்து போகக்கூடியதான இன்பத்தையும் துன்பத்தையும் என்றுமே தடுக்க முடியாது. எனவே பௌதிகமயமான வாழ்விலிருந்து ஒருவன் விலகி இருக்க வேண்டும். அதன் மூலம் இன்ப துன்பங்களில் சமநிலையுடையவனாக ஆக முடியும். பொதுவாக நமக்கு விருப்பமானவற்றை அடையும் பொழுது நாம் மிகவும் மகிழ்கின்றோம். நமக்கு விருப்பமற்ற எதையேனும் அடைந்துவிட்டால் துன்பப்படுகின்றோம். ஆனால் நாம் உண்மையிலேயே ஆன்மீக நிலையில் இருந்தால் இந்த விஷயங்கள் நம்மை பாதிக்காது. அத்தகைய நிலையை அடைய சிதையாத பக்தி தொண்டை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். முறையான பாதையிலிருந்து பெறலாமல் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்வது என்றால் 9ஆம் அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டபடி பக்தி தொண்டின் 9 வழிமுறைகளான கீர்த்தனம், ஸ்ரவணம், அர்ச்சனம், வந்தனம் முதலியவற்றில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த வழிமுறையை பின்பற்றப்பட வேண்டியதாகும். இப்போது இதோடு நிறுத்திக்கலாம், அப்புறம் தொடர்ந்து படிக்கலாம். விருப்பு வெறுப்புகளில் இருந்து சமநிலை, இதை பற்றி இப்போ நம்ம படிச்சிருக்கோம். இன்பம் வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், துன்பம் வரும்போது ரொம்ப வருத்தப்படுறோம். இந்த பாதிப்புக்கு காரணம் நம்ம உண்மையான நம்முடைய அடையாளத்தை மறந்திருக்கிறதுனால தான். இது ரெண்டுத்தையும் சமமாக நம்ம பாவிக்கணுங்கிறார். எப்படி துன்பம் வரும்போது நம்ம அதனால் பாதிப்படையக்கூடாது, நாம் இந்த உடல் இல்லை, துன்பம் என்பது இந்த உடலுக்கு வரக்கூடிய ஒரு
பாதிப்பு நம்முடைய கர்ம வினையினாலே வரக்கூடியது. கர்ம வினை என்பது இந்த உடல் சார்ந்த விஷயம். ஆத்மாவான நாம் ஆன்மீகமானவர்கள் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறது உண்டு இல்லையா? இப்போது சந்தோஷம் வரும்போதும் அதனால் நம்ம திளைத்து போயிடக்கூடாது. அதில் ரொம்ப நம்ம சந்தோஷன்ற பேரில் இறைவனை மறந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் அதை செய்கிறோம். எப்படி துன்பம் வரும்போது பல பேர் புண்ணியமற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் இறைவன் மீதான நம்பிக்கையை விட்டுட்டு நாத்திகர்களாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் யாராவது இறந்து போயிட்டாலோ, ஏதாவது தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுட்டாலோ, இந்த மாதிரி பௌத்திகமான ஒரு இழப்பு ஏற்படும் போது அந்த இழப்பு நம்மால் தாங்கிக் கொள்ள முடியலன்ற பட்சத்தில், நம்ம புண்ணியமற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகுறதுன்னா, இறைவன் மீதான நம்பிக்கை போயிடுது. பகவானா ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க? பகவானே உனக்கு கண் இல்லையா? ஏன் எனக்கு மட்டும் என்னமோ உலகத்தில் எல்லாரும் அப்படியே ஆனந்தமாகவே இருக்கிற மாதிரி, இவங்களுக்கு மட்டுமே பிரச்சனை வர மாதிரி, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இப்படி பிரச்சனை வரும்போதும் நிறைய பேர் கடவுளை மறக்கிறாங்க. துன்பம் வரும்போது, சந்தோஷம் வரும்போது நிறைய பேர் மறக்கிறாங்க. நம்ம சந்தோஷப்படுறோம், நம்ம உழைச்சோம், நம்ம உழைப்பால், நம்முடைய முயற்சியினால், என்னுடைய புத்திசாலித்தனத்தினால அப்படின்ற ஒரு கர்வம் வந்துடுது. அல்லது அனுபவிப்பாளர் கிருஷ்ணர் அப்படின்ற அந்த உண்மையை மறந்துட்டு நம்ம அனுபவிப்பாளர். நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டில் ஏதாவது சந்தோஷமான தருணங்கள் வரும்போதெல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். அதுவும் இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்? பர்த்டே செலிப்ரேஷன் உடனே ஒரு கேக் வெட்டுறத ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எங்கெங்கெல்லாம் போஸ்ட் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் போஸ்ட் பண்ணிட்டு, அந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் பார்த்துடணும். அதை கேக்கு சாப்பிட்றத விட அதில் போஸ்ட் பண்ணுறதுல தான் இன்றைக்கி மக்கள் சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த மாதிரி சந்தோஷமான தருணங்கள் வரும்போது என்ன ஆகிறது? நான் அனுபவிப்பாளன்ற எண்ணம் நமக்கு வந்துடுது. ஆனால் உண்மையிலே நம்முடைய நிலை தாச. ஜீவரே ஸ்வரபவை கிருஷ்ணரே நித்திய தாச. நித்தியமாக நிரந்தரமாக நம்ம கிருஷ்ணருடைய சேவகன்றது தான் நம்முடைய ஸ்தானம். அதை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சந்தோஷமாக இருக்கிறோன்ற பேரில், அல்லது சந்தோஷம் இல்லைன்னா கூட இந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருந்த தருணங்களை நினச்சி சந்தோஷப்பட முயற்சிக்கிறது. அப்படின்னா என்ன? இந்த சமயங்களை எல்லாத்துலேயும் நம்ம கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். கிருஷ்ணரை மறக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். ஒரு ஜீவாத்மாவுக்கு இருக்கிறதுலே ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் நடக்க முடியும்னா அதுதான். எது? கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், மன்மனா எப்போதும் என்னையே நினச்சிட்ருங்கிறார். என்னோட நினைவிலேயே இரு, என்னுடைய பக்தனாக, எனக்கு நமஸ்காரம் பண்ணு, என்ன வழிபாடு செய், என்னிடத்தில் சரணடை, சர்வதர்மான் பரித்யஜா. இதெல்லாம் கேட்டுட்டு அல்லது கேட்க பாக்கியம் இல்லாமல் போய் எத்தனையோ ஜீவாத்மாக்கள் கிருஷ்ணரை மறந்த நிலையில் இந்த உலகத்தில் கிருஷ்ணர் இல்லாமல் நம்ம அனுபவிச்சிட முடியும், நம்ம சந்தோஷமாக இருந்துட முடியும்னு நினச்சி முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பிரபுபாதர் சொல்கிறார், அந்த மாதிரியான முயற்சி எல்லாமே பௌத்திகமான முயற்சி. பௌத்திகமான முயற்சினாலே அதில் வெறும் தோல்வி மட்டும்தான் இருக்குது.
இழப்பு மட்டும்தான் அதில் இருக்குது. உங்களுடைய நேர விரயமாகிறது, உங்களுடைய சக்தி விரயமாகிறது, உங்களுடைய உழைப்பு விரயமாகிறது, உங்களுடைய பணம் விரயமாகிறது. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் விரயம் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் வீணடிக்கிறீங்க. ஏன்னா பௌத்திகமானது எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது மூலமாக நம்ம சந்தோஷத்தை அடைஞ்சிடலான்ற ஒரு நம்பிக்கையில் தான் இது எல்லாத்தையுமே செய்கிறோம். இப்போ பொதுவாக மக்கள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிற பணத்தை வச்சு முதல்ல சாப்பாடு, தங்கிறதுக்கு ஒரு இடம், உடுத்திக்கிறதுக்கு உடை, அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ண பார்க்குறாங்க. அதையும் மீறி ஒரு செல்ஃபோன், டிவி, மிக்சி, வாஷிங் மிஷின், கிரைண்டர், அது இதுன்னு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும், அது தேவையோ இல்லையோ எல்லாரும் வீட்லேயும் இருக்குது, நம்ம வீட்லேயே இருந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி அதுக்காக தான் வாங்கி வைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துகிறதே கிடையாது. அப்படியே பயன்படுத்தினாலும் அதுக்கு ஒர்த்தி கிடையாது. 25,000 30,000 கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குகிற அந்த இட்லி மாவை வைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. மீறி போனால் ஒரு 2 ரூபா கருவேப்பிலை வச்சுருப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி தக்காளி சீசனில் சீப்பாக கிடைக்குதுன்னா வாங்கி அதை ஒரு 2 கிலோ வச்சுருப்பாங்க இல்லையா? ஃப்ரிட்ஜில் வேறு அதை விட பெருசாக வேறு எதாவது வச்சுருக்கீங்களா? யாரும் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினச்சி தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? ஆனால் இதெல்லாமே ஆத்மாவோட சம்பந்தத்தில் இல்லாத விஷயம். கிருஷ்ணரோட சம்பந்தத்தில் நம்ம அதை கொண்டு வராத வரைக்கும் இது எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காது. எல்லாம் நம்ம புலனின்பதுக்காக இந்த மாதிரி பௌத்திகமான விஷயங்களை நோக்கி நம்ம முயற்சிக்கிற ஒவ்வொரு விஷயமும் சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போ சந்தோஷத்தை அடைய முடியலையேன்ற அந்த விரக்தியில் நம்ம பகவான் நம்ம கேட்குறத கொடுக்கறதுக்காக இருக்கிறார், ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்? சில பேர் கொடுக்குறாரே, வேணாங்க வந்து கொட்டுதே பார்க்குறோம் இல்லையா? சில பேருக்கு ஒன்றுமே பண்ண மாட்டான், ஆனால் அவனுக்கு பணம் வந்து கொட்டுது. அப்போ நம்ம யோசிக்கிறது இல்லை, புத்திசாலித்தனமாக நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஏன் இப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது, அப்போ நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது இல்லை. இதுக்கு காரணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு நம்ம இந்த உலகத்தை கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குங்க. காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதில்லை, எதுவுமே உருவாக்கப்படுறதில்லை. இப்போ இந்த டப்பா இருக்குன்னா இந்த டப்பா சும்மா பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெறும் வெயிட்லெஸ்ஸாக ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டு வைக்கிறதுக்கு இது ஹார்டாக இருக்குது. நீங்கள் ஏதாவது பையில் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட நசுங்கி கண்ணாடி உடஞ்சிடாமல் பார்த்துக்கும். அது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் கண்ணாடி போட முடியாத அளவுக்கு டப்பா பண்ண பிரயோஜனம் கிடையாது. கண்ணாடி இவ்வளோ பெருசு வச்சு டப்பா இவ்வளோ பெருசு பண்ணால் அதுவும் அர்த்தம் இல்லாது. அப்போது இந்த டப்பாவை பண்ணுறதுக்கு எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்கள். கண்ணாடியும் உடஞ்சிடக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருந்துடக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருந்துடக்கூடாது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் தூக்கிட்டு போகிறதுக்கு, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. இப்போ இவ்வளவு எல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கு இந்த ஒரு கண்ணாடி போடுற இந்த டப்பா செய்கிறதுக்கு. இந்த கண்ணாடி ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே சாஃப்டான இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வைக்கணும். வெறும் பிளாஸ்டிக்காக இருந்ததுன்னா அதில் உரசி கண்ணாடி டேமேஜ் ஆகி போயிடும். இப்போ இவ்வளோ சிந்திக்க வேண்டியிருக்கு இல்லையா? இது என்னங்க, இது ஒரு 15 ரூபாய் 20 ரூபாய் டப்பா. ஆனால் இதுக்கு
இவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு திட்டமிட வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மெஷினரி கண்டுபிடிக்கணும். அந்த மெஷினரியில் அவன் எதிர்பார்க்குற மாதிரி வருதான்றதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை உற்பத்தி பண்ணி அதை வெளியில் கொண்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். சும்மா உருவாக்கி ஃபேக்ட்ரியில் வச்சுட்டா விற்று போயிடாது. இப்போ இவ்வளோ முயற்சி செஞ்சு இப்போ இந்த ஒரு பொருள் வருது அப்படின்னா இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது. காரணம் என்ன? இந்த மாதிரி கண்ணாடி போட்டு வச்சுக்கிறதுக்கு அது பயன்படுது. இப்போ இந்த நோக்கத்துக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மைக் இருக்குது, எதுக்காக உருவாக்கப்பட்டது? என்னால் உங்கள் எல்லாரும் கேட்குற அளவுக்கு சத்தமாக கத்த முடியாது, தொண்டை போயிடும். அப்போது இந்த சப்தத்தை ஒளி பெருக்கி கொடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு உள்வாங்கி அதுக்கப்புறம் ஒளியை பெருக்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது. அப்படி இந்த உலகத்தில் நீங்கள் எதை எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள், இது காரணம் இல்லாமல் இருக்குங்க, ஒரு நோக்கமும் இல்லாமல் படைக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை காட்ட முடியுமா? கிடையாது. எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா அது இன்பமோ துன்பமோ அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை, எல்லாருக்கும் வெவ்வேறு விதமாக நடக்கிறது. நம்ம எல்லாரும் வெவ்வேறு விதமாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோமா? அது எல்லாருக்கும் 2 கை 2 கால் அப்படி சொன்னால் ஒரே மாதிரி சொல்லலாம், எல்லா மனிதர்கள் மாதிரி இருக்கிறோம். ஆனால் கூர்ந்து கவனிக்கும் போது வித்தியாசம் இருக்குது, தோற்றம் வித்தியாசம் இருக்குது, குரல் வித்தியாசம் இருக்குது, நம்முடைய சிந்தனையில் வித்தியாசம் இருக்குது. இது மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்குது. ஏன் இந்த வித்தியாசங்கள்? ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை? அப்போது யோசித்து பார்த்தோன்னா நமக்கு வேதம், பகவத்கீதை, பாகவதம் எல்லாம் தெளிவாக நமக்கு பதில் சொல்லுது. இதெல்லாமே எதன் அடிப்படையில் நமக்கு அமைகிறது? நம்முடைய இந்த சரீரமாக இருக்கட்டும், இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய சுக துக்கங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய கர்ம வினையின்படி. இதுக்கு பின்னாடி காரணம் இருக்குது. காரணம் நம்ம முந்தைய ஜென்மத்தில் அல்லது முந்தைய வாழ்க்கையில் நம்ம செஞ்ச செயலின் விளைவு இப்போ நம்ம அனுபவிக்கவோ துன்பப்படவோ செய்கிறோம். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த உடலை நம்ம தயார் பண்ண போகிறோம். அடுத்த உடல் வேணுமா வேணாமா அல்லது என்ன மாதிரியான உடல் வேணும் எல்லாத்தையும் இப்போ நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ நம்ம செயல்படுறதை பொறுத்து தான் அது அமைகிறது. இப்போது இது தெரியாமல் எனக்கு தெரியாமல் போயிடுச்சுங்களே, இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கலையே. மனிதனாக பிறந்த நம்ம ஒருத்தரும் இதை தெரிஞ்சிட்டே ஆகணும். சாஸ்திரம் அதுதான் சொல்லுது. நீங்கள் மற்ற எல்லா உயிர்வாளிகளை காட்டிலும் மனித வாழ்க்கை ரொம்ப அரிதானது, விசேஷமானதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. மானுஷ ஜன்ம துர்லப ரொம்ப அரிதானது, ரொம்ப அரிதான ஒரு வாய்ப்பு இது இந்த மனித வாழ்க்கை என்பது. ஏன் அந்த அரிது, ஏன் அந்த விசேஷத்தன்மை, என்ன அப்படி விசேஷத்தன்மை இருக்குது அப்படின்னா, மற்ற உயிர்கள்கிட்ட இந்த மாதிரி நாம் இந்த உடல் இல்லை, ஆத்மா நித்தியமானது, ஆத்மா பகவானுடைய அம்சம், பகவானுக்கு சேவை செய்கிறதுக்காக இருக்குது அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் பேசணுன்னா வேறு எந்த ஜீவன்களும் புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை கிடையாது. ஆடு மாடுகள்கிட்டையோ, புழு பூச்சிகள்கிட்டையோ, பறவைகள்கிட்டையோ, மரம் செடி கொடிகள்கிட்டையோ இந்த தத்துவங்களை நம்ம பேச முடியாது. பேசினாலும்
அவைகளாலே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மனிதனால் இதை தெரிந்து கொள்ள முடியும். மனிதனுக்கு அந்த கெப்பாசிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் நம்ம அதை தெரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தெரிஞ்சுக்கலைன்னாலும் நம்ம தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். குழந்தை தானே அப்படின்னு சொல்லி நெருப்பு சுடாமல் விட்டுடுமா? சின்ன குழந்தை, அதை போய் நம்ம சுடலாமா அப்படின்னு நெருப்பு விட்டுடுமா? என்ன ஏதோ தெரியாமல் வச்சிருச்சு? இல்லை, தெரியாமல் கையை வச்சாலும் குழந்தையாக இருந்தாலும் சுட தான் செய்யும். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. குழந்தை கற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஒரு நாளைக்கு. அது மாதிரி மனிதனாக பிறந்த நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எப்போவும் நம்ம சந்தோஷமாகவே இருக்க பார்க்குறோம். துன்பமே வேணான்னு விரும்புகிறோம், நினைக்கிறோம். கஷ்டப்படணுன்றதுக்காக எந்த முயற்சியுமே எடுக்கிறது இல்லை. கஷ்டப்படுறதுக்காக நம்ம எதுவும் திட்டம் போடுறதில்ல. கஷ்டப்படணும்னு விரும்புகிறதும் கிடையாது. அப்போது இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கே, அடுத்தடுத்து வருதே, அடி மேல் அடி விழுந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஒன்றே வியாதி வருது, இல்லைன்னா பொருளாதார பிரச்சனை வருது, இல்லைன்னா குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் கருத்து வேறுபாட்டினால பிரிய வேண்டி வருது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பௌத்திக உலகம்னாலே பிரச்சனை நிறைஞ்ச இடம். நிறைய கவலைகள், நிறைய பிரச்சனைகள். ஏன்? அப்போ இதெல்லாம் இப்படி நம்ம விரும்பாமையே வருதே. அது மாதிரி சந்தோஷம் வராதுன்னு நம்ம நினைக்கிறோமே. சந்தோஷம் மட்டும் நாம் உழைக்கணும், நம்ம படிக்கணும், நம்ம முன்னேறணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது அதுக்கு அவசியமே இல்லை. எப்படி இருக்கிற 84 லட்சம் வகையான ஜீவராசிகளில் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் படிப்பு இல்லை, பட்டம் வாங்கிறது இல்லை, வேலைக்கு போகிறது இல்லை, சம்பாதிக்கிறது இல்லை, டேக்ஸ் கட்டுறது இல்லை, ஓட்டு போடுறது இல்லை, இது எதுவுமே கிடையாது இல்லையா? வேறு எந்த ஜீவராசிகளாவது இதெல்லாம் பண்ணுதா? ஆனால் வேறு எந்த ஜீவராசிகளாவது சாப்பிடாமல் இருக்கா? இல்லை எந்த ஜீவராசிகளாவது தூங்காமல் இருக்கா? எந்த ஜீவராசிகளாவது இனப்பெருக்கம் பண்ணாமல் இருக்கா? பாலுறவு இன்பத்தை அனுபவிக்காமல் இருக்கா? இல்லை. அப்போ அதுக்கும் குடும்பம் இருக்குது, அதுக்கும் வயிறு இருக்குது, அதுக்கும் வாழ்க்கை இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா? ஒரு தெருவில் இருக்கிற நாயை எடுத்துக்கோங்க, அல்லது சாக்கடையில் மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஒரு பன்றியை எடுத்துக்கோங்க, எல்லாமே இருக்குல்ல? அல்லது பிரபாத் சொல்கிறார், ஆப்பிரிக்க காடுகளில் பல லட்சக்கணக்கான யானைகள் இருக்குது. ஒவ்வொரு யானையும் ஒரு வேலைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40 கிலோ எடை உள்ள உணவு சாப்பிடுது ஒரு வேலைக்கு. அப்போது யார் இதெல்லாம் கொடுக்குறாங்க? எப்படி இந்த உயிர்கள் எல்லாம் பராமரிக்கப்படுது? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பொந்து இருக்குது, அந்த பொந்துக்குள்ளே பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எறும்புகள் உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்குது. எங்கேயோ ஏதோ ஒரு உணவு தொண்டு நீங்கள் போட்டதை அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கு. நீங்கள் அதுக்குன்னு சமைச்சிங்களா? அதுக்கு கொடுக்கணுன்னு நீங்கள் எதாவது பண்ணீங்களா? திட்டமிட்டிங்களா? இல்லை. அந்த சின்ன எறும்பிலிருந்து யானை வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் உணவு இருக்குது, இருக்க இடம் இருக்குது. வாழ்க்கையில்
பாலுறவு சந்தோஷம் பெருசுன்னு நினைக்கிறது இந்த பௌதிக உலகம், அதுவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ மனிதனுக்கு மட்டும் ஏன் இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம்? அதுதான் துர்பாக்கியம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல யோசிக்கணும், ஏன் இப்படி, ஏன் இந்த வித்தியாசம், ஏன் நம்ம மட்டும் இப்படி உழைக்க வேண்டியிருக்கு, நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போது நமக்கு இந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இன்பமோ துன்பமோ அது எதுவாக இருந்தாலும் அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. நம்ம கர்ம வினையின்படி அது முடிவான ஒரு விஷயம். இப்போ நம்மளால் ஒன்றத்தையும் மாற்றிட முடியாது. என்ன பண்ண முடியும் அப்படின்னா பக்தி பண்ண முடியும். பக்தி பண்ணோன்னா கிருஷ்ணர் அகம் துவம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டர், உன்னுடைய எல்லா பாவ விளைவுகள்லேருந்தும் முற்றிலுமாக உன்னை விடுவிச்சிடுறேன் அப்படிங்கிறார். எல்லா பாவ விளைவுகள்லேருந்து சொல்கிறார், சர்வ பாபேபியோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பகவான் சொல்கிறபடி நடந்துக்கணும். மன்மனா அவரை பற்றி நினைக்கணும், அவருடைய பக்தனாக இருக்கணும், அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவரை வழிபாடு செய்யணும், அவர்கிட்ட சரணடையணும். அல்டிமேட்டாக இதை செஞ்சோன்னா நாம் எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும். ஆனால் அதுக்கு முதல்ல இதெல்லாம் நம்ம பயிற்சி செய்யணும். ஏன் சுக துக்கம் அப்படின்ற அந்த இருமைகள் இருக்குது இந்த உலகத்தில். இதிலிருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன? கிருஷ்ணர் எல்லாத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம பக்தர்கள்டிருந்து பகவத்கீதை, பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை கேட்கும்போது தான் இங்கே சொல்கிற மாதிரி சுகத்தையும் துக்கத்தையும் நம்மளால் சமமாக பார்க்க முடியும். இல்லைன்னா துன்பம் வரும்போது முடங்கி போய் மூளையில் உட்காந்துட்டு விரக்தியில் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருப்போம். இல்லைன்னா சந்தோஷம் வரும்போதும் கிருஷ்ணரை மறந்துட்டு நான் அனுபவிச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அப்பவும் கிருஷ்ணரை மறந்து இந்த உலகத்தில் மேலும் துன்பத்தை அடைய போப்போம். ஸோ அதனால் இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலேயே அறிவு அப்படின்னா யார் அறிவாளி அப்படின்னா அவன் சுக துக்கம் ரெண்டத்தையும் சமமாக பாவிக்கணும். ஏன்னா இது எதுவுமே ஆத்ம தளத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது, அது இந்த சரீரத்துக்கான விஷயம். ஆத்மா ஆனந்தமயோ பியாசத், ஆத்மாவுக்கு துன்பம்ன்ற விஷயமே கிடையாது. ஆத்மாவாக நம்ம துன்பப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நம்ம இந்த சரீரமாக நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதன் காரணமாக தான் இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையை நம்முடைய பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கிறோம். இல்லையா? ஸோ அதை தான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், ரெண்டத்தையும் நம்ம சமமாக எடுத்துக்கணும். ஸோ ஸ்ரீல பிரபுபாத் அது ரொம்ப அழகாக இங்கே விளக்கியிருக்கிறார் அந்த விஷயத்தை. இது எப்போதுமே தொடர்ந்து வரக்கூடிய விஷயம். சுக துக்கம் இது ரெண்டுமே மாறி மாறி வரக்கூடியது. ஏற்கனவே 2வது அத்தியாயத்திலே இதை சொல்கிறார். அகமா பாயினோ நித்திய சாந்தி திக்ஷ பாரத, நீ இதை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கிறார். இங்கே சுக துக்கம்ன்றது எப்படி சீதோஷ்ண சுக துக்கதான். சீதா உஷ்ணா, குளிர்காலம் கோடை காலம் பருவம் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? கோடை காலமாகவே இருக்கிறதும் இல்லை, குளிர்காலமாகவும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை, மாறிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி எப்படி அது மாறிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி சுகமும் துக்கமும் மாறி மாறி வரக்கூடியவை. யாரும் எப்போவும் சந்தோஷமாகவே இருக்கிறவங்க கிடையாது, யாரும் எப்போவும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறதும் கிடையாது, மாறுது. அப்போது என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் பொறுத்து கொள்ள கற்றுக்கணும்,
சகிச்சுக்கொள்ள கற்றுக்கணும். அப்படின்னா இந்த பௌதிகமயமான வாழ்விலிருந்து விலகி இருக்கணும். பௌதிகமான வாழ்க்கையை நம்ம தொடரும் பட்சத்தில் இதனுடைய பாதிப்பு நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் நம்ம இதில் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த 20 ஐட்டங்கள்லேயே ரொம்ப முக்கியமான விஷயமாக பிரபுபாதர் இந்த பொருளுரையில் ஆரம்பத்திலேயே விளக்குறார். அது என்ன அப்படின்னா, என் மீதான நித்தியமான களங்கமற்ற பக்தி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். மைச்சானன்ய யோகேன பக்தி அவ்யபிச்சாரின, பக்திர் அவ்யபிச்சாரின, அனன்ய யோகேன. அனன்ய அப்படின்னா களங்கமற்றது. பகவான் மீதான களங்கமற்ற பக்தி கொண்டிருப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 20 விஷயங்களில். பிரபுபாதர் முன்னாடியே விளக்கியிருக்கிறார். இந்த ஒன்று இருந்தது அப்படின்னா மற்ற 19 தானாகவே வந்துடுங்கிறார். ஆனால் இந்த மற்ற 19 இருந்து இந்த ஒன்று இல்லை அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லாதது. ஏன்னா இன்றைக்கி பௌத்திகமாக இந்த மாதிரி நிறைய நற்குணங்கள் இருக்கிற மாதிரி சிலர் இருக்கலாம். இரக்கம் உள்ளவர்களா, அனுதாபம் உள்ளவர்களா, அன்பு காட்டக்கூடியவர்களா, இப்படிலாம் சில பேர் சமுதாயத்தில் காட்டப்படுறாங்க இல்லையா? ஆனால் உண்மையிலேயே அன்பு, இரக்கம் இதெல்லாம் இறைபக்தி இல்லாதவர்கிட்ட இருக்க முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் அன்பு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பாடு போட்டு துணி கொடுத்து அவங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து நீங்கள் உதவி பண்ணலாம். ஆனால் போடுற சாப்பாடு ஒரு ஆட்டையோ கோழியோ கழுத்து அறுத்து அதை துன்புறுத்தி அதை வேதனைப்பட வச்சு, ஏன்னா அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருந்தவன், அவனுக்கு பிரியாணி கொடுத்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். இப்படியெல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்படி உதவின்னா இதுதான் உதவி. ஆனால் இதுக்கு பேர் உதவி கிடையாது. இதுக்கு பேர் நீங்கள் இன்னும் அவனை உபத்திரம் பண்ணுறீங்க. அவனை இன்னும் பாவ வாழ்க்கையில் தள்ளுறீங்க. இன்னும் அவன் கஷ்டப்பட போகிறான். நீங்கள் பாவம் பண்ணுறது இல்லாமல் அவனை இன்னும் பாவியாக்க போகிறீங்க. ஏற்கனவே அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் அறியாமையில் இருக்கான். அவனுக்கு அறிவில்லாததுனால தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனை இன்னும் கஷ்டப்பட வைக்க போகிறீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான எந்த ஒரு குணமும் இறைவன் மீதான பக்தி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அது எந்த குணமாக இருந்தாலும் நற்குணமாகவே கருதப்படாது. ஸோ அதனால தான் இந்த இறைவன் மீதான பக்தி ரொம்ப முக்கியமானதாக இங்கே சொல்லப்படுது. ஸோ இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், ஆன்மீகமயமான வாழ்வை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் போது இயற்கையாகவே அவன் பௌதிகவாதிகளுடன் சேர விரும்ப மாட்டான். அத்தகு உறவு அவனது சுபாவத்திற்கு எதிரானதாக அமையும். தேவையற்ற உறவுகளின்றி தனியிடத்தில் வாழ்வதில் தன்னிடம் எவ்வளவு விருப்பம் உள்ளது என்பதை காண்பதன் மூலம் ஒருவன் தன்னை பரிசோதித்து கொள்ளலாம். அவசியமற்ற விளையாட்டுக்கள், திரைப்படத்திற்கு செல்லுதல், ஏதேனும் சமூக விழாவில் கலந்து கொண்டு அனுபவித்தல் முதலியவற்றில் பக்தனுக்கு இயற்கையிலேயே சுவை ஏதும் இல்லை. ஏனெனில் அவை எல்லாம் வெறும் கால விரயமே என்பதை அவன் புரிந்து கொண்டுள்ளான். அடுத்ததாக பல்வேறு ஆராய்ச்சியாளர்களும் தத்துவவாதிகளும் காம வாழ்வை பற்றியோ இதர விஷயங்களை பற்றியோ ஆராய்ச்சி செய்கின்றனர். ஆனால் பகவத்கீதையின்படி அத்தகு ஆராய்ச்சிகளுக்கும் தத்துவ அனுமானங்களுக்கும் எவ்வித மதிப்பும் இல்லை. ஏறக்குறைய அவை அபத்தமானவை. பகவத்கீதையின்படி தத்துவ ஆய்வுகளின் மூலம் ஆத்மாவின் இயற்கையை பற்றி ஒருவன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவன் தன்னை
புரிந்து கொள்வதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதுவே இங்கு சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பக்தி அப்படின்னு வரும்போது நம்ம செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம தீவிரமாக கடைபிடிக்கணும். அப்போ தான் நம்ம பக்தின்னா என்னன்றதை புரிஞ்சிக்க முடியும். பக்தினால் நம்ம பகவானை தெரிஞ்சிக்க முடியும். அதுதான் பக்தியோட நோக்கம். இப்போ உதாரணத்துக்கு பிரபுபாதர் இங்கே சொல்கிற மாதிரி பக்தி பயிற்சியில் நம்ம ஈடுபடும் போது பௌதிகமான மக்களுடைய சங்கத்தை தவிர்க்கணும். அசத்சங்க தியாகம். ஏன்னா பக்தர் அல்லாதவர்களுடைய சங்கத்தில் இருக்கும்போது அவங்கள போலவே பௌதிக ஆசைகள் தான் நமக்குள்ளே வளர்ந்துட்டுருக்கும். அவங்கள போலவே புலனின்பத்தை அனுபவிக்கணுன்ற எண்ணம் தான் வளரும். யார் கூட பழகிறோமோ அது மாதிரி தான் நம்மளே ஆகுவோம். நம்ம நல்லவங்களாக இருந்தால் கூட ஒரு குடிகாரன் கூடவே பழகிட்டே இருக்கிறோம், தினமும் அவங்க கூடவே நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கோம்னா நாளடைவில் குடிகார ஆவணத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ அது பெரிய ஒரு ரிஸ்க்கு தான் இல்லையா? இப்போ தெரிஞ்சே அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அப்போ அது பெரிய முட்டாள்தனம், அது கால விரயம். பிரபுபாதர் அதுதான் இங்கே சொல்கிறார். அது நேரத்தை வீணடிக்கிற விஷயம். அதனால் பக்தன் அதை தவிர்க்கிறான். யார் புலனின்பத்துக்கான பௌதிக விஷயங்களில் ஈடுபாடு அதிகம் கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய சங்கத்தையே தவிர்க்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுங்க? பக்தரோட சங்கத்தை எடுத்துக்கணும். நமக்கு இருக்கிற நேரத்தை பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கும் பகவானை பற்றி உபதேசங்களை கேட்குறதுக்கும் அல்லது அவருடைய பகவத்கீதையோ பாகவதத்தையோ படிக்கிறதுக்கும் நம்ம நேரத்தை செலவிடணும். பக்தர்களுடைய சங்கத்தில் நம்ம இருக்கணும். சாதுக்களோடு இருக்க நம்மளும் சாதுவாக மாற முடியும். பக்த சங்கத்தில் எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு சிறந்த பக்தராக முடியும். பாகவதத்தில் நம்ம பார்க்கலாம், நாரதரை அவருடைய முந்தைய பிறவியில் ஒரு வேலைக்கார பெண்ணோட மகனாக ஒரு சிறுவனாக இருக்கிறார். அந்த பின்புலத்திலிருந்து அவர் வந்திருந்தால் கூட அந்த பெண்மணி, அதாவது அவருடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, சாதுர்மாசிய காலத்தில் சாதுக்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு பணிவிடை பண்ணுறாங்க. அவங்களுடைய துணியை துவைச்சி கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு தேவையான சேவைகளை செய்து கொடுக்கறது, இது மாதிரி அவங்களுக்கு பணிவிடை செய்துட்டு இருக்கும்போது இவரும் கூட சேர்ந்து அவங்களுக்கு சில சேவைகள் பண்ணுறார் சிறுவனாக இருந்துக்கிட்ட. அது மட்டும் இல்லை, அந்த சாதுக்கள் சாப்பிட்ட உச்சிஷ்டா அவங்களுடைய பிரசாதம் இவருக்கு கிடைக்கிறது. அதனால் அடுத்த பிறவியில் அவர் நாரத முனியாக தேவ ரிஷியாக உயர்வு பெறுறார். சாதுக்களுடைய சங்கம் எவ்வளவு வலிமை மிக்கது அப்படின்றத நமக்கு காட்டுது. மிக கொரூரமான மிருகாரி என்ற அந்த வேடன் நாரத முனியினுடைய உபதேசங்களை கேட்டு நாரத முனியோடு கொண்டு அந்த கொஞ்ச நேர சகவாசத்தினால அவனுடைய மனசு மாறி மிகச்சிறந்த வைஷ்ணவனாக மாறினான். பல நூற்றுக்கணக்கான மிருகங்களை அறகுறையாக கொன்று அதை வேதனைப்படுத்திகிட்டு இருந்த கொரூரமான மனசில் இருந்து இப்போது ஒரு சின்ன எறும்பு கூட நம்ம மிதிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பார்த்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற அளவுக்கு சிறந்த வைஷ்ணவனாக மாற்றியது சத் சங்கம். ஹிரண்யகசிபு போன்ற ஒரு மிக கொடூரமான ஒரு அரக்கனுடைய மகனாக இருந்தும் கூட பிரகலாதர் சிறந்த வைஷ்ணவராக மாற முடிஞ்சது. சிறந்த பக்தராக இன்றைக்கி வரைக்கும் அவரை போற்றப்படுறார். அவ்வளவு புகழுக்குரிய ஒரு சிறந்த பக்தராக மாறினதுக்கு காரணம்
நாரதருடைய சத்சங்கம். ஸோ அப்போது எவ்வளவு மோசமான நிலையில் ஒருத்தர் இருந்தாலும், எந்த பின்புலத்திலிருந்து வந்திருந்தாலும், நம்மளை ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த தூய ஆத்மாவாக மாற்றுறதுக்கு சாதுக்கள் நமக்கு உதவி புரிகிறாங்க, சத்சங்கம் நமக்கு உதவி புரியுது. ஸோ பக்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சத்சங்கம் இல்லாமல் சாத்தியமே கிடையாது. ஸோ அதனால் இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், தவிர்க்க வேண்டியது அசத்சங்கம், பக்தர் அல்லாதவர்களுடைய சங்கம். செய்ய வேண்டியது சத்சங்கம், பக்தர்களுடைய சங்கம். அசைவம் சாப்பிடக்கூடாது, எந்த உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது, அது நம்முடைய கொள்கை. எல்லா உயிர்களும் கடவுளுடைய அம்சம். அப்போ சைவம், கிருஷ்ணர் பகவத்கீதையில் அதுவும் பாவங்கிறார். பொஞ்சத்தே துவக்கம் பாபம் ஏ பச்சந்தியாத்ம காரணா. நீ சைவம் சாப்பிட்டாலும் அதுவும் பாவம்தான், அதுவும் ஒரு உயிர் தான். நீ ஒரு கீரையை அறுத்தன்னா அதுவும் பாவம்தான். உருளைக்கிழங்கு பிடுங்கி எடுக்கிற அதுவும் பாவம்தான். அப்போ என்ன பண்ணுறது? பாவம் இல்லாதது கிடையாது. ஆனால் அதுக்காக எதுவுமே சாப்பிடாமல் இருக்க முடியுமா? முடியாது, சாப்பிட்டாகணும். அப்போது என்ன பண்ணணும்? கிருஷ்ண பிரசாதம் மட்டும் சாப்பிடணும். இப்போ அந்த சைவ உணவை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்க முடியும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு கிருஷ்ணரே பகவத்கீதையில் கூட சொல்கிறார். அஷ்னாமி பிரயத்தாத்மா, நான் சாப்பிட்றேங்கிறார் அவரே. நீ எனக்கு அன்போடும் பக்தியோடும் அர்ப்பணிச்சேன்னா அதை நான் சாப்பிட்றேங்கிறார். அப்போது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுட்டா எல்லாம் கிருஷ்ணருக்காக படைக்கப்பட்டது. முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் படைக்கப்பட்டது எதுக்காகன்னா, எல்லாத்தையும் கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்துறதுக்காக. நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தம் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு விதத்தில் கிருஷ்ண சம்பந்தத்துக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கிற எல்லா விஷயமுமே இருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்க? படைக்கப்பட்டது எல்லாமே நான் சந்தோஷப்படுறதுக்கு, என்னுடைய இன்பத்துக்காக அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ பக்தி அப்படின்றது கிருஷ்ணர் அனுபவிப்பாளர், கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான், நம்ம அவருடைய சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை உணர்ந்து கிருஷ்ண சேவையில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அது நமக்கு ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்கும். பக்தின்றது இங்கே யாரோ நம்ம சேவகனாக இருக்க விரும்புறது கிடையாது. ஏன்னா நம்ம சேவகனாக இருந்தோம்னா நம்ம முதலாளி நம்ம தலைமையில் கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எவ்வளோ குனியுறோமோ அவ்வளோ அதிகம் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகம் நம்மளை புழிஞ்சு எடுத்து பார்ப்பாங்க. நம்ம உழைப்பை புழியறதுக்கு தான் பார்ப்பாங்க இங்கே இருக்கிற முதலாளிகள் அப்படி. ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் நீங்கள் நான் உங்களுடைய சேவைங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சரணடைஞ்சிங்கன்னா அவர் உங்களுக்கு சேவை பண்ணுறாரு. அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? பரபிரம்ம பரம்தாம பவித்ரம் பிரமம் பவான்னு கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறான். ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? நான் உனக்கு தேர் ஓட்டுறேன். நீ குருக்ஷேத்திரத்தில் சண்டை போட போகிற இல்லையா, நான் உனக்கு தேரோட்டியாக வரேன். தேரோட்டின்றது ரொம்ப கௌரவமான வேலை கிடையாதுங்க. காரு டிரைவர் மாதிரி. காரு டிரைவர்ன்றது என்ன ரொம்ப கௌரவமாக பெருமையோடு சொல்லிக்கிற வேலையா என்ன? இல்லை. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? தேரோட்டுறார். இந்த மாதிரி பகவான் தன்னுடைய பக்தனுக்கு சேவை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட எஜமானருக்கு நம்ம சேவகனாக இருக்கிறதுல சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? அதுதான் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது.
இப்போ திடீர்னு நம்ம முதலமைச்சர் வந்து அவர் காரு டிரைவரை நீ பின்னாடி உட்காருப்பா நான் வண்டி ஓட்டுறேன்னு டிரைவரை உட்கார வச்சு வண்டி ஓட்டுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா? அல்லது பிரதமர் செய்வாரா? அமெரிக்க அதிபர் யாராவது செய்வாங்களா? பகவானோடு ஒப்பிடும்போது இவங்களுடைய பதவியெல்லாம் என்ன? ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் வந்து இந்த வரலாறில் வந்து போனதாகவே தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா பகவான்ற ஸ்தானம் நித்தியமான ஸ்தானம், இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு யாருமே போட்டியே கிடையாது. அசம ஊர்தவா, அவருக்கு சமமானவங்களோ உயர்ந்தவங்களோ யாரும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவருக்கு சேவகனாக இருக்கிறது பெருமைக்குரிய விஷயம். அதுதான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கறது. ஸோ அப்போது நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதையும் நம்ம தவிர்க்கணும் இல்லை, அதை செய்யக்கூடாது. மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை பழக்கம் கூடாது, தகாத பாலுறவு கூடாது. அப்படின்னா இதெல்லாம் பாவ செயல்கள்ங்கிறார். அப்போ அதை நம்ம செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை நம்ம செய்யணும். சில பிரபுபாத் சொல்கிறார் பாலுறவே கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாரும் பிரம்மச்சாரியாக சன்னியாசியாக இருந்துட முடியாது. நீ பாலுறவு வச்சுக்கோ, ஆனால் தர்மத்தின்படி. தர்மா விருத்தோ பூதேஷு காமோஷ்மி பரதர்ஷப. தர்மா விருத்தோ, தர்மத்துக்கு விரோதமில்லாத காமம் நானேங்கிறாரு கிருஷ்ணரே பகவத்கீதையில். காமமே கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அது தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும். ஆணும் பெண்ணும் இணையலாம், ஆனால் அது ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக இருக்கணும். என்ன நோக்கம்? குழந்தை பெற்றெடுக்கணும். அந்த குழந்தையை கிருஷ்ண உணர்வில் வளர்க்கணும். அந்த பொறுப்பு உனக்கு இருக்கா? தாராளமாக எத்தனை குழந்தை வேணால் பெற்றுக்கோ, தப்பே இல்லை. ஆனால் எனக்கு பொறுப்புகள் வேண்டாம், குழந்தை வேண்டாம், ஆனால் நான் இன்பமாக இருக்கணும் அப்படின்னா அது அதர்மம். அல்லது குழந்தை பெற்றுக்கும், குழந்தைய தூக்கி எங்கேயோ போட்டுட்டு போயிடுவேன், எனக்கு குழந்தை வேணாம், நான் குழந்தைய வளர்க்குற பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ அது அதர்மம். இப்படி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாம் பகவான் நமக்கு சொல்லியிருக்கிறார். ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சுக்கணும், ரெண்டையுமே செய்யணும், ரெண்டையுமே கடைபிடிக்கணும். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யணும். அதே மாதிரி பிரபுபாதர் வந்து இந்த ரெண்டாவது விஷயமாக இந்த பொருளுரையில் சொல்கிறார். இந்த ஆராய்ச்சி செய்கிறத பற்றி ஆராய்ச்சியாளர்கள், தத்துவவாதிகள், இவங்கெல்லாம் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க, பலவிதமான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறாங்க. ஆனால் இது எல்லாமே துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், இந்த படித்த கல்வியாளர்கள், படித்த பெரிய பெரிய பட்டதாரிகள் எல்லாம் கடவுள் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்கு தான் முயற்சிக்கிறாங்க. ஆனால் அது அவங்க கல்விக்கே அர்த்தமில்லாததாக இருக்குது. படிப்பே அர்த்தமில்லாத ஒரு விஷயமாக ஆக்கிடுது அது. ஏன்னா எல்லாமே கடவுள் யார், கடவுள்கிட்ட ஏன் நம்ம சரணடையணுன்ற உண்மையை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்கிறது தான் கல்வி, அதுதான் ஞானம். கிருஷ்ணர் அதை தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறார். அதை தவிர மற்ற எல்லாம் அறியாமைங்கிறார். அப்போ நீ கல்வின்ற பேரில் ஆத்மா இல்லை, கடவுள் இல்லை, கர்மா இல்லை, பாவ புண்ணியம் இல்லை, இதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னோன்னா உனக்கு மூளை இல்லை, உனக்கு அறிவு இல்லை. நீ சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்டுட்ருக்கணும்? நீ சொல்கிறத கேட்டால் எனக்கும் மூளை இல்லாமல் தான் போகும். அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சமூகத்தில் வந்து பெரும்பாலான மக்கள் இந்த இறை நம்பிக்கை இழந்துட்டுருக்கிறதுக்கு காரணம் இந்த கல்வி முறை.
இந்த கல்வி முறையில் இது எதோ சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுன்னா உனக்கு பகவத்கீதை படிச்சிருக்கணும், பாகவதம் படிச்சிருக்கணும், சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும், ஆச்சாரிகள்கிட்ட இருந்து காதை கொடுத்து கேட்டிருக்கணும். இதெல்லாம் நீ செய்யலையே, தெரியாத விஷயத்தை எப்படி போய் சொல்லிக் கொடுப்ப? அப்போ பல கேள்விகள் வரும். கிருஷ்ணர் தான் உலகத்தை படைச்சார் நீ சொன்னா மாணவன் கேள்வி கேட்பான், எப்படின்னு உனக்கு பதில் தெரியாது, தெருன்னு முழிப்பேன். ஏன்னா நீ பகவத்கீதை படிக்கல. இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை பாருங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இல்லைன்னு சொல்கிறதுனால இன்னும் பல பிரச்சனைகளை இவங்க தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கர்மா இல்லை, பாவ புண்ணியம் இல்லை, நீ எப்படி வேணால் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் வந்து, சாமி பள்ளிக்கூடம் போய்ட்டு இருந்த வரைக்கும் நல்லா இருந்தான் சாமி, காலேஜ் போனால் சொல் பேச்சு கேட்குறதில்ல, ஒரு நல்ல 4 அறிவுரை சொல்லி அனுப்புங்க, சொன்னபடி பெரியவங்க சொல்கிறத கேட்க சொல்லுங்கள். எவ்வளோ பேர் தெரியுங்களா? சொன்னால் நம்ப மாட்டீங்க. நம்ம ஜீவன் மாதிரி இருக்கிற பசங்களை கூப்பிட்டு வர பெற்றோர் எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம் அதுதான். ஒரு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க சொல்லுங்கள். எதுவும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன் கேட்க மாட்டேங்கிறான்? ஏன்னா உங்களுக்கே தெரியல, நீங்களே சொல்லிக் கொடுக்கல இல்லையா? பள்ளிக்கூடத்துலையும் சொல்லிக் கொடுக்கல, நீங்களும் சொல்லிக் கொடுக்கல, அப்புறம் அவன் ஏன் கேட்கணும்? அப்போ இதுதான் நடக்கும். சமூகம் வந்து அப்படியே சீரழிஞ்சு போயிடும். நம்ம பார்க்குறோம் இல்லையா, எல்லாரும் அனுபவப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து கடந்த ஒரு 40-30 வருஷத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் நம்ப முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிட்டுருக்கு. கலியுகத்தில் அழிவு வந்து ரொம்ப வேகமாக முன்னேறிட்டுருக்கு, ரொம்ப வேகமாக அழிஞ்சிட்ருக்கு. எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சிட்ருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கிருஷ்ணரை மறக்கிறது தான். ஸோ பக்தி அப்படின்றது எப்போவும் கிருஷ்ணரை நினைவில் வச்சுக்கிறதுக்கான விஷயம். ஸோ அந்த பக்தி இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா நற்குணங்களும் வந்துடும். உண்மையானவங்களாக இருப்பாங்க, ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க, நேர்மையானவங்களாக இருப்பாங்க, தூய்மையானவங்களாக இருப்பாங்க, இரக்கமுள்ளவங்களாக இருப்பாங்க. நீங்கள் எந்த நற்குணம் சொன்னாலும் அது பக்தன் இடத்துல இருக்கும். ஹராவ பக்தஸ்ய குதோ மகத்குணா, பக்தன் அல்லாதவன் இடத்துல நற்குணன்றது எதுவுமே இருக்க முடியாது. அதனால தான் பக்தி ரொம்ப முக்கியம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? பகவானோட பாதத்தை விட்டு அரை நொடி பொழுது கூட விலகி இருக்கக்கூடாதுன்னு பாகவத்தில். அப்படி விலகி இருந்தால் இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நம்ம நிராகரிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த லைன் வந்து பகவானோட நாமத்தை ஒரு நொடி பொழுது கூட உச்சரிக்காமல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு. கேள்வி என்னென்னா, இப்போது பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இன்பம் கிடைச்சாலும் அது வந்து பகவானுடைய திருவடி நினைக்காமல் இருக்க போகுது அப்படின்னா அது எனக்கு வேண்டாம். அதே மாதிரி ஒரு நொடி பொழுது கூட கிருஷ்ணருடைய நாமத்தை நினைக்காமல் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம். பக்தி பாதைக்கு வரத்துக்கு முன்னாடி மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, போதை பழக்கம் கூடாது, தகாத பாலுறவில் ஈடுபடக்கூடாதுன்னு உங்களில் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அப்படின்னு சரி நமக்கு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உடனே அதெல்லாம் விட்டுருப்பீங்களா? உறுதியாக நான் சொல்கிறேன், உங்களில் பெரும்பாலானவங்க மாமிசம் சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கலாம். மேபி ஏதோ 1-2 பேர் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு இருந்தது.
ஆனால் இன்றைக்கி விட முடிஞ்சது இல்லையா? போதை பழக்கம் இந்த மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மாற்றம் அடையும் போது என்ன ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ண சொன்னபோது, பக்தர்கள் சொன்னபோது எல்லாரும் மாதிரி இனிமேல் உலகத்தில் நான் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காத மாதிரி நேரம் இல்லைங்க. எல்லாரும் என்ன சொல்லியிருப்போம் முதல்ல? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. இந்த உலகத்தையே நான் தான் இயக்கிட்டு இருக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் நேரம் எங்கே இருக்குங்க? ஆனால் இன்றைக்கி 16 மாலை ஜெபம் பண்ண முடியுது இல்லையா? ஞாயிற்றுக்கிழமான இங்கே சத்சங்கத்துக்கு வரீங்க இல்லையா? பகவத்கீதை படிக்கிறீங்க இல்லையா? பாகவதம் படிக்கிறீங்க இல்லையா? கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட முடியுது இல்லையா? அப்போ இதெல்லாம் செய்ய முடியும் போது ஏன் அது முடியாது? இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துருப்போமா நம்ம வாழ்க்கையில்? முன்னாடி பக்தர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருப்போமா? கண்டிப்பாக நான் நினச்சி பார்த்ததில்லை. என் வாழ்க்கையில் அப்படி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி கரூரில் போயிட்டு இது மாதிரி ஏன்னா மக்கள் முன்னாடி உட்காந்து நீ பகவத்கீதை உபன்யாசம் கொடுப்பேன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, போடா பைத்தியக்காரன் என்ன வளரிட்டு இருக்க, யாருமே நம்ம நம்பியிருக்க மாட்டோம். பக்தி ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம், கண்டிப்பாக அது சாத்தியம். ஆனால் ஸ்ரத்தையோடு நேர்மையாக நம்ம அதை முயற்சித்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் இது எப்படின்னா நம்முடைய முயற்சினாலன்றது மட்டும் இல்லை, நம்ம முயற்சிக்கணும் டெஃபினட்டாக. ஆனால் கிருஷ்ணருடைய கருணையும் எதிர்பார்க்கணும். கிருஷ்ணருடைய கருணை இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை. இப்போ இதெல்லாம் எப்படி, இதுக்கான பலம் நமக்கு எப்படி கிடைச்சது? இன்றைக்கி பார்க்குறீங்க நிறைய இடத்துல நீங்கள் போதையிலிருந்து விடுபட வேண்டுமா அப்படின்னு போட்டு பெரிய ஃபோன் நம்பர் பெருசாக எழுதி வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. அப்படின்னா என்ன பேர், என்ன அர்த்தம்? நிறைய பேர் போதைக்கு அடிமையாக இருக்காங்க, அதிலிருந்து விடுபட வழி தெரியாமல் இருக்காங்க. ஆனால் பக்திக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த முயற்சியே தேவையில்லை, எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு பகவான் நாமத்தை சொல்லவும் கேட்கவும் செய்தாலே போதும், இதயம் தூய்மை அடைஞ்சிருது. இதயம் தூய்மை அடைஞ்சதுன்னா இந்த மாதிரியான அனர்த்தங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அதுவாக விலகி போயிடும். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் நினச்சி கூட பார்க்குறது இல்லை. ஏன்னா ஸோ இந்த மாற்றம் நமக்குள்ளே உண்டாயிருக்குன்னா அப்போது அந்த மாற்றமும் உண்டாகும் டெஃபினட்டாக. என்ன அதுக்கான காலம் எடுத்துக்க தான் செய்யும். ஒரே ராத்திரியில் எல்லாம் மாறி போயிடாது தலைகீழாக. ஹரே கிருஷ்ணா.